இனிய காலை வணக்கம். நம்மை காக்கும் கடவுள் மகாவிஷ்ணுவின் முக்கியமான 10 அவதாரங்களில் ஒன்று கிருஷ்ண அவதாரமாகும். கிருஷ்ணர் அவதரித்த நாளையே கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடுகிறோம். இந்த பண்டிகை இந்தியா முழுவதும் மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுகிறது. இப்பொழுது நாம் கிருஷ்ண அவதாரம் உருவான வரலாற்றை பார்ப்போம். கம்சன் என்ற மன்னன் மதுரா நகரை ஆண்டு வந்தான். இவன் மக்களை கொடுமைப்படுத்தி பல பாவங்களை செய்தான். கம்சன் தன் சகோதரியான தேவகியை வசுதேவருக்கு திருமணம் செய்து கொடுத்தான். ஒரு நாள் கம்சன் இருவரையும் தனது தேரில் அழைத்து செல்லும்போது ஒரு அசரீரி கேட்டது. கம்சா, உன் சகோதரியின் வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தை உன்னை கொல்லும் என்று ஒலித்தது. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த கம்சன் தன் சகோதரி என்றும் பாராமல் அவளை கொல்ல முயன்றான். அப்போது வசுதேவர், எங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளை உன்னிடமே ஒப்படைக்கிறோம் என்று கூறினார். உடனே கம்சன் இருவரையும் சிறையில் அடைத்தான். வசுதேவர் தான் வாக்கு கொடுத்தபடி தனக்கு சிறையில் பிறந்த 7 குழந்தைகளையும் கம்சனிடம் ஒப்படைத்தார். அவன் 7 குழந்தைகளையுமே கொன்றான். இந்நிலையில் 8வது முறையாக தேவகி கர்ப்பமானாள். இந்த குழந்தையையும் கம்சன் கொன்று விடுவான் என்று பயந்த வசுதேவர் விஷ்ணுவிடம் குழந்தையை காக்கும்படி மன்றாடி வேண்டினார். அன்று இரவு வசுதேவர் கனவில் தோன்றிய விஷ்ணு, உனக்கு பிறக்கும் ஆண் குழந்தையை அதே நாளில் பிறக்கப் போகும் என் தீவிர பக்தரான நந்தகோபனின் குழந்தைக்கு பதிலாக மாற்றி வைத்து அந்த பெண் குழந்தையை எடுத்து வா என்று கூறினார். சிறையில் தேவகி வசுதேவர் தம்பதியருக்கு ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியில் நள்ளிரவில் 8வது குழந்தையாக, அழகான ஆண் குழந்தையாக பகவான் மகாவிஷ்ணுவே குழந்தையாக அவதரித்தார். பகவான் மகிமையால் சிறை கதவுகள் திறந்தன. காவலாளிகள் மயக்கம் அடைந்தனர். பகவான் சொன்னபடியே வசுதேவர் குழந்தையை தூக்கி நந்தகோபனின் வீட்டிற்கு சென்றார். அங்கிருந்த பெண் குழந்தையை சிறைக்கு கொண்டு வந்தார். பிறகு மயக்கம் தெளிந்த காவலாளிகள் இதை கம்சனிடம் தெரிவித்தனர். உடனே அங்கு வந்த கம்சன், என்னை கொல்லப்போவது ஒரு பெண் குழந்தையா என்று கூறி கல்லில் தூக்கி எறிந்தான். ஆனால் அந்த குழந்தையோ அந்தரத்தில் நின்றபடி கம்சனை இவ்வாறு எச்சரித்தது. கம்சா, உன்னை கொல்ல பிறந்த குழந்தை கோகுலத்தில் வளர்கிறது. காலம் வரும்போது உன்னை கொல்வான் என்று சொல்லி மாயமாக மறைந்தது. அதிர்ச்சியடைந்த கம்சன் தனது பணியாட்களை அனுப்பி கோகுலத்தில் குழந்தை கண்ணன் பெயரில் வளர்வதை உறுதி செய்தான். பிறகு அந்த குழந்தையை கொல்ல பூதகி என்ற அரக்கியையும் சகடாசுரன் என்ற அரக்கனையும் அனுப்பினான். பகவான் கிருஷ்ணர் ஒவ்வொருவராக கொன்றார். பிறகு இதனை அறிந்த கம்சனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இறுதியில் தனது தாய்மாமனான கம்சனை கொன்று தர்மத்தை நிலைநாட்டினார் கிருஷ்ண பகவான். இவ்வாறு குழந்தை பருவத்திலேயே பல அற்புதங்களை நிகழ்த்தி தர்மத்தை நிலைநாட்டிய கிருஷ்ணர் அவதரித்த தினமான ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியுடன் கூடிய நாள்தான் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. பக்தர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது. ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா.